தேசத்தின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எழில் மிகு ஈழத்தின் வளம் மிகு யாழ் மண்ணின் அச்சுவேலி வடக்கிலிருந்து கதிரவேல் ஜோதிடம். இன்றைய பதிவில் நேற்றைய தினம் நான் பதிவிட்டிருந்த நேத்திரம் ஜீவன் தொடர்பாக பராபர வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் நாளிலிருந்து 20ஆம் நாள் வரையாக பதிவிட்டிருந்தேன். அதாவது 2026 ஆகஸ்ட் 16ஆம் நாளிலிருந்து 2026 செப்டம்பர் 17 வரையும் நான் பதிவிட்டிருந்தேன். இன்றைய பதிவில் பராபர வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் நாளிலிருந்து 31ஆம் நாள் வரை, அது 2026 செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை, அந்த காலத்தில் நேத்திரம் ஜீவன் வரும் நாட்கள், நேத்திரம் ஜீவன் எவை என்பதை தெளிவாக பஞ்சாங்கத்திலிருந்து பகுத்து தொகுத்து உங்களுக்கு பட்டியலிட்டுள்ளேன். இப்போது நாங்கள் பட்டியலுக்குள்ள வருவோம். முதலாவதாக, இந்த முதலாவது நிரலில் என்ன இருக்கு என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். முதலாவது நிரல் ஆங்கில தேதி, இரண்டாவது நிரல் தமிழ் தேதி, அடுத்தது கிழமை, அடுத்தது நட்சத்திரம், அடுத்தது நேத்திரம் ஜீவன். தெளிவாக இங்கே பட்டியலிட்டுள்ளேன். பாருங்கள். 2026 செப்டம்பர் 7ஆம் தேதி பராபர வருஷம் ஆவணி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். அது பிற்பகல் 6:42 மட்டும்தான் நடப்பில் இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் நேரமாகிய இந்த நேரத்தில் நேத்திரம் 2 ஜீவன் அரை, அதாவது பார்வை 2 பார்வை இருக்கு. ஜீவன் அதாவது உயிர், அரை உயிர். இந்த 6:42க்கு பின்னர் பூச நட்சத்திரம் நடப்புக்கு வரும். இந்த பூச நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை ஜீவன் மட்டும்தான் இருக்கும். அடுத்த 8ஆம் தேதி 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் காலம் 5 மணி, பிற்பகல் 5:19 வரை. இந்த காலத்திலேயே நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. இதற்கு பின்பு ஆயிலிய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும், நடப்புக்கு வந்துடும். அப்போ நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. அடுத்தது 9ஆம் தேதி 23ஆம் நாள் புதன்கிழமை ஆயிலிய நட்சத்திரம் பிற்பகல் 4:10 வரை நடப்பில் இருக்கும். அப்போது நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. இந்த நேரத்துக்கு பிறகு, அதாவது 4:10 பிற்பகல் 4:10க்கு பின்பு மகம் நட்சத்திரம் வந்துடும். இப்போ மகன் நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் போது நேத்திரமும் இல்லை, ஜீவனும் இல்லை, அதாவது பார்வையும் இல்லை, உயிரும் இல்லாத நாள். அது 10ஆம் தேதி 24ஆம் நாள் வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் நடப்பில் இருக்கும். அப்போது நேத்திரமும் இல்லை, ஜீவனும் இல்லை. 11ஆம் தேதி 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் நடப்பில் இருக்கும். அப்போதும் நேத்திரமும் இல்லை, ஜீவனும் இல்லை. 12ஆம் தேதி 26ஆம் நாள் சனிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்.
இது வந்து பிற்பகல் 2:46 வரை நடப்பில் இருக்கும். அப்போதும் நேத்திரம் ஜீவன் இல்லை. அதற்கு பின்பு வார அர்த்த நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது நேத்திரம் இல்லை, ஆனால் பார்வை இல்லை, ஆனால் ஜீவன் அரை. இதை கவனித்து கொள்ள வேணும். அதே தேதி 12ஆம் தேதி 26ஆம் நாள் சனிக்கிழமை உத்தர நட்சத்திரம் முடிய பிறகு வார அர்த்தம். அந்த அர்த்த நட்சத்திரம் வந்த பின்பு நேத்திரம் இல்லாமல் போடும், அதாவது பார்வை இல்லாமல் போடும், ஜீவன் அரை ஜீவன் இருக்கும். சரி, 13ஆம் தேதி 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அர்த்த நட்சத்திரம் பிற்பகல் 3:11 வரை இருக்கும். அப்போது நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. இதற்கு பிற்பாடு இந்த 3:11 பிற்பகல் 3:11க்கு பிற்பாடு சித்திரை நட்சத்திரம் பெறும். அப்போதும் நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. அடுத்த 14ஆம் தேதி 28ஆம் நாள் திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் 4:07 பிற்பகல் 4:07 வரை நடப்பில் இருக்கும். அப்போதும் நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. இதுக்கு பிற்பாடு சுவாதி நட்சத்திரம் வந்துடும் அதே டேட்டில். அந்த சுவாதி நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் போதும் நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. சரி, அடுத்த 15ஆம் தேதி 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் 5:33 வரை நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. அதற்கு பிற்பாடு அந்த 5:33க்கு பிற்பாடு விசாக நட்சத்திரம் வந்துடும். இந்த விசாக நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது நேத்திரம் உண்டு, ஜீவன் அரை. அடுத்த நாள் 16ஆம் தேதி 30ஆம் நாள் புதன்கிழமை விசாக நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் நேரம் பிற்பகல் 7:25 மட்டும் இருக்கும். இந்த காலத்தில் நேத்திரம் உண்டு, ஜீவன் அரை. இந்த பிற்பகல் 7:25க்கு பிற்பாடு அனுஷ நட்சத்திரம் நடப்புக்கு வந்துடும். இந்த அனுஷ நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது நேத்திரம் உண்டு, ஜீவன் அரை. அடுத்து 17ஆம் தேதி 31ஆம் நாள் வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம் நடப்பில் இருக்கும். இது பிற்பகல் 9:37 வரை நடப்பில் இருக்கும். இந்த காலத்தில் நேத்திரம் உண்டு, ஜீவன் அரை. இதில் நேத்திரம் ஜீவன் தொடர்பாக ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவில் விளக்கமாக சொல்லியிருந்தேன். இதில் நேத்திரம் ஜீவன் ஏன் கட்டாயம் பார்க்கப்பட வேண்டும், எவற்றுக்கெல்லாம் இது கட்டாயம் பார்க்கப்பட வேண்டும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முக்கியமாக சுப முகூர்த்தங்கள், இப்போ திருமண நாள் குறிப்பது, காது குத்துதல், குடிபுகுதல், வீடு குடிபுகுதல், வளைகாப்பு நடத்துதல், முக்கியமாக வளைகாப்பு செய்பவர்கள், கண் சிகிச்சை பெறுபவர்கள், பிரயாணம் செய்பவர்கள், முக்கியமாக உயிரோடு சம்பந்தப்பட்டது பிரயாணம் செய்பவர்கள், இன்னும் திருமணத்தின் பின்பு சாந்தி முகூர்த்தம், இப்படியாக முக்கியமான முகூர்த்த நேரங்களில் இந்த நேத்திரம் ஜீவன் கவனிக்கப்பட வேண்டும். இந்த பயிரிடுபவர்களும் இதனை கவனத்தில் கொள்வது நல்லது. ஏனென்றால் பயிரும் உயிர் தானே. ஆகவே இந்த பயிரிடும் போதும் இவற்றை கவனத்தில் கொள்வது நல்லது. குறைந்தது ஒரு ஜீவன் அரை நேத்திரம் அல்லது ஒரு நேத்திரம் அரை ஜீவன் உள்ள நாளாக ஆவது இருப்பது நல்லது. கவனித்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த சுப நாட்கள் என்று வருகின்ற நாட்களில் தான் நாங்கள் சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம்தான். ஆனால் தற்செயலாக திடீரென நமக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்வது? அப்போ இந்த நாட்கள்
ஒவ்வொரு நாளும் எமக்கென்று சில நேரங்கள் முன்னோர்களால் சுட்டி காட்டப்பட்டு இருக்கின்றது. ஒன்று அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்கிறது. இது மதியம் 11:48 இருந்து மதியம் 12:15 வரையான காலப்பகுதியை எடுத்து காட்டியுள்ளார்கள். இந்த காலத்தில் செய்கின்ற காரியங்கள் அது என்ன நாளாக இருந்தாலும் சரி, அட்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், அல்லது மரண யோகமாக இருக்கலாம், மரண யோக நாளாக டைமாக இருக்கலாம், அல்லது ராகுகாலம் கண்டமாக இருந்தால் கூட இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற காரியங்கள் வெற்றி பெறும். அது தோஷமற்ற நாளென நமது முன்னோர்கள் நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்களை இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். அவசியம் தேவதானண்டா பயன்படுத்தலாம். அடுத்த பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4:30 இருந்து காலை 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். இது சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் இவைகள் கணிக்கப்பட வேண்டும். இப்போ அபிஜித் முகூர்த்தம் கூட நான் தோராயமாகத்தான் சொன்னான். 11:48 12:15 என இது அன்றைய சூரிய உதயத்தை வைத்து கணிப்பீடு செய்யப்பட வேண்டும். இது தொடர்பாக நான் பின்னர் விரிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு நான் பதிவொன்றை போடுகிறேன். அடுத்தது கோதிலி முகூர்த்தம். பாருங்க, ஒரு நாளையில் எத்தனை முகூர்த்தங்கள் இருக்குது. அப்போ நாங்களெல்லாம் கெட்ட நாள், மரண யோகம், அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் நாட்களை கடத்தி கொண்டு போகிறோம். அப்படி கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கோதிலி முகூர்த்தம் ஒரு நாளில் சூரிய உதய நேரத்துக்கு முதல் 48 நிமிடம், அதாவது 2 நாளிகையும், சூரிய உதயத்துக்கு பின்னர் 48 நிமிடமும் இது கோதிலி முகூர்த்தம் என்று சொல்கிறோம். இப்போ சூரிய உதயம் 6 மணி என்றால் முதல் 5:12 என்ன சரிதானே? 5:12 இருந்து சூரிய உதயம் 6:48 வரையான காலப்பகுதி கோதிலி முகூர்த்தம் என்று சொல்கிறோம். இந்த காலமும் தோஷங்கள் அற்ற நாள், தோஷம் குற்றம் இல்லாத நேரம், நாளென்ன நேரம் என முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். அடுத்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு 48 நிமிடம், சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னர் 48 நிமிடம். இதுவும் குற்றமற்ற நாட்கள். இந்த நேரத்தில் எந்த சுபகாரியங்களும் செய்யலாம் என சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாளெல்லாம் நல்ல நாள். நாங்கள் அதை சரியாக புரிந்து தெரிந்து நடைமுறைப்படுத்தலாம், கைக்கொள்ளலாம். எந்த குற்றமும் இல்லை. எனவே இந்த பதிவின் மூலமாக நேத்திரம் ஜீவன் தொடர்பான அந்த சுப நேரம் தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவாக தந்திருக்கின்றேன். அடுத்த மாதமும் புரட்டாதி மாதமும் உங்களுக்கு இந்த பதிவை நான் போடுவேன். அதற்கு உங்களுடைய ஆதரவு மிக அவசியம். இதற்கு நீங்கள் தந்திருக்கின்ற ஆதரவு மிகவும் உற்சாகம் அளிக்கின்றது. மேலும் வீடியோ தொடர்பாக ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட முறையில் எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு வெளியிடுவேன். சுப நேரம் தொடர்பாக இன்னும் பல விடயங்களை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். இந்த சோடசக்கல நேரம் என்ற ஒரு நேரம் இருக்கின்றது. அதை நாங்கள் சரியாக பாவிக்கும் போது நாங்கள் நினைக்கின்ற காரியம் நடைபெறும். அது நிச்சயமாக நடைபெறும் என்ற என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் நான் கண்டறிந்த உண்மைகள் மூலமாகவும் இது சாத்தியமாக இருக்கின்றது. மனதில் நினைத்து செய்கின்ற காரியம் இந்த நேரத்தில் சோடசக்கல நேரத்தில் செய்யும் போது அது வெற்றி அளிக்கின்றது. இது தொடர்பாகவும் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.